ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கடையில் தைக்கிறனால வாடகை எப்படி கழிக்கணும், கரண்ட் பில் எப்படி கழிக்கணும், மீதி பணத்தை நம்ம எப்படி நம்மளுக்கு லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம லென்த்து வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாகவே சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு கடை வாடகை 3000 ரூபாய் இருக்குது அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் எந்த அமௌண்ட்டுக்கு தைக்கிறீங்களோ அதில் இருந்து கம்பல்சரியாக 150 ரூபாய் 150 ரூபாய் எடுத்து வைக்கணும். இந்த 150 ரூபாய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடை வாடகைக்கு 100 ரூபாயும் ப்ளஸ் அந்த 50 ரூபாய் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லுக்கு. ஒருவேளை 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கரண்ட் பில்லு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வாடகைக்கும் கரண்ட் பில்லுக்கும் சேர்த்து 150 ரூபாய் 150 ரூபாய் கண்டிப்பாக நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் நம்மளுடைய லாப காசு. ஓகேங்களா? இப்போ என்னோட கடை வாடகை 5000 ரூபாய் வருது அப்படின்னா டெய்லியுமே